அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வெண்குளம் கிராமத்தில் அருள் வழங்கி கொண்டிருக்கும் சிவருத்ர மகா காளியம்மன் ஆலயத்துடைய சிறப்புகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ஆலயத்தில் வாரம் வாரம் வெள்ளி சனிக்கிழமை அன்னைக்குன்னு என்ன செய்யப்படும்னா, இந்த ஏவல் நாளையோ பில்லி சூனியம் இந்த பேய் பிசாசு கோளாறுனால இருக்கக்கூடியவங்க, அதாவது தீராத நோயினால் அவதிப்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை கடன் பிரச்சனையினால் தலைக்கு மேலே கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், மன நிம்மதியே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா மாந்திரிகத்தில் எந்த பிரச்சனையில் பாதிப்படைஞ்ச எந்த நபர்களாக வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா. தெய்வத்து மேலே முழு நம்பிக்கை வச்சு, அதாவது நம்ம ஆலயத்தில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த பரிகார பூஜையினை நம்ம கோவிலில் சிறப்பு, சரிங்களா. அதனால் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை எந்த டயத்தில் பண்ணுறது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர உரைன்னு சொல்லக்கூடிய 10:30 to 12 மணி அந்த சுக்கிர உரையில் இந்த பரிகாரத்தை நம்மளுடைய ஆலயத்தில் பண்ணலாம், சரிங்களா. இல்லை அப்படின்னா சனிக்கிழமை 12 to 1, சரிங்களா. இந்த டயத்துக்குள்ளே இந்த பரிகாரத்தை நம்மளுடைய ஆலயத்தில் செய்யணும், சரிங்களா. எத்தனையோ பேர்கள் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலனடைஞ்சு போயிருக்காங்க, சரிங்களா. அதே போல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, தெய்வத்து மேலே முழு நம்பிக்கை வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்மளுடைய ஆலயத்தில் நம்ம காளி மேலே பாரத்தை போட்டு முழு சரணாகதியோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னாவே போதும். எப்பேற்பட்ட மாந்திரிக பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உடனே நிவாரணம் கிடைக்கும், சரிங்களா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி மாந்திரிகத்தினாலேயோ இல்லை துஷ்ட சக்திகளாலேயோ பாதிக்கப்பட்ட எந்த நபர்களாக இருந்தாலும் அவர்கள் கையால் 54 இல்லைன்னா 108 எலும்புச்சம்பளத்தை கையால் கோர்த்து நம்மளுடைய காளியோடைய கழுத்தில் கொண்டு வந்து அனுப்பித்து எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட மாந்திரிக பிரச்சனையுமே இந்த காளியாகப்பட்டவள் என்ன செய்வா அப்படின்னா, அதை என்ன செஞ்சிடும், கட்டுப்படுத்தி உங்களுக்கு அருள் வழங்குவா, சரிங்களா. அதன் பிறகு நம்மளுடைய ஆலயத்தில் என்னென்னா, பாதத்தில் வச்சு பூஜை செய்யப்பட்ட அந்த முடிச்சு கயிறை நம்ம கையில் கட்டிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுமே இருக்காமல் இந்த காளியோட அருள்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நல்லா வாழுவீங்க, சரிங்களா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். யாரேனும் உங்களுக்கு இந்த நம்மளுடைய காளியோடைய ஆலயத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய விருப்பம் உள்ள பக்தர்கள் கீழே ஆலயத்தில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா ஒரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு போனாலே போதும், நீங்களே உணர்வீங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த காளி, சரிங்களா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.